ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பால்கனியின் வாசலின் மறைவில் நின்று விஸ்வா உடைந்த பாட்டிலோடு கத்தியதையும், மீராவை அவன்தான் கடத்தி வைத்திருக்கிறான் என்ற கொடூரமான உண்மையை பேசியதையும் அங்கே நின்றிருந்த ரம்யா ஒட்டுமொத்தமாக கேட்டுவிட்டாள். ரம்யா தன் வாயை இரு கைகளாலும் பொத்திக்கொண்டு பயத்தில் உடம்பு நடுங்க சுவரோடு சுவராக உறைந்து போய் நின்றாள். ஆதியை விட விஸ்வா எவ்வளவு பெரிய சைக்கோ, எவ்வளவு பெரிய சதிகாரன் என்ற உண்மை அவளது மூளையை செயலிழக்க செய்தது. அடுத்த நாள் இரவு நேரம் மெல்ல கவிழ்ந்தது. மேன்ஷன் முழுக்க விஸ்வாவின் கட்டுப்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்க, ரம்யாவின் நெஞ்சுக்குள் மட்டும் ஒரு பெரிய எரிமலை வெடித்து கொண்டிருந்தது. விஸ்வா எவ்வளவு பெரிய ஆபத்தானவன்! அவன் மீராவை தன் ரகசிய கஸ்டடியில் வைத்துக்கொண்டு ஆதியையும் அசோக்கையும் எப்படி ஏமாற்றுகிறான் என்ற உண்மை அவளை தூங்க விடாமல் வதைத்தது. ரம்யா எப்படியாவது மீராவை காப்பாற்ற வேண்டும் என்று துடித்தாள். அவள் விஸ்வாவுக்கு தெரியாமல் அவன் அறையில் இருந்த மேஜையில் ஒரு தனிப்பட்ட டைரியில் இருந்த அந்த ரகசிய கெஸ்ட் ஹவுஸின் லேண்ட்லைன் நம்பரை நடுக்கத்தோடு குறித்து கொண்டாள். அதே நேரம் சிட்டி அவுட்டரில் இருந்த அந்த இருண்ட மர்ம பங்களாவில் மீரா தன் அறையில் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள். விஸ்வா கொடுத்த மாத்திரைகள் மேஜை மீது கிடக்க, அவள் ஜன்னல் வழியே தெரிந்த இருட்டை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாள். ஆதியின் நினைவுகள் அவளை குடைந்து கொண்டே இருக்க, அவளது கண்கள் கலங்கி இருந்தன. திடீரென்று அந்த அறையில் இருந்த அந்த லேண்ட்லைன் போன் ஒலிக்கத் தொடங்கியது. இந்த நேரத்தில் விஸ்வாதான் கூப்பிடுகிறான் என்று நினைத்து கொண்டு தன் கண்ணீரை துடைத்துவிட்டு அவசரமாக ஓடிச் சென்று போனை எடுத்தாள். மீரா போனை காதில் வைத்து, ஹலோ விஸ்வா சார், சொல்லுங்க என்று அவள் கேட்க, மறுமுனையில் சில நொடிகள் மௌனம். பிறகு ஒரு பதற்றமான தழுதழுத்த பெண்ணின் குரல் கேட்டது. ரம்யா மறுமுனையில் மூச்சு வாங்கிக் கொண்டே, ஹே ஏ மீரா, நீதானே மீரா, நீதானே பேசுறது? அப்ப நீ உயிரோட தான் இருக்கியா என்று ரம்யா கூற, மறுமுனையில் கேட்டது விஸ்வாவின் குரல் இல்லை, தனக்கு உதவி செய்து மேன்ஷனை விட்டு தப்ப வைத்த ரம்யாவின் குரல் என்று தெரிந்ததும் மீராவுக்கு ஒரு புறம் பிரம்மாண்டமான அதிர்ச்சியும், இன்னொரு புறம் தன் தோழியின் குரலை கேட்டதில் அளவற்ற சந்தோஷமும் ஏற்பட்டது. அவள் கண்களில் இருந்து மீண்டும் கண்ணீர் வழிந்தது. மீரா சந்தோஷமும் அழுகையும் கலந்த குரலில், ஏய் ரம்யா, நீயா பேசுற? என்னால நம்ப முடியலடி. உன் குரலை கேட்டு இவ்வளோ நாளாச்சு. ரம்யா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நீ நல்லா தானே இருக்க? ஆமா, எந்த நம்பர்ல இருந்து கூப்பிடுற? மேன்ஷன்ல இருந்தா? ஆமா, ஆதி எப்படி இருக்காரு என்று மீரா ஆதியை பற்றி கேட்பதை காட்டிலும் அவள் விஸ்வாவை நம்பி அங்கே இருக்கிறாள் என்பதுதான் ரம்யாவை உச்சத்துக்கே கோபப்படுத்தியது. ரம்யா மேன்ஷன் வாசலில் அங்குமிங்கும் நடந்தபடி விஸ்வா எங்கேனும் வந்து விடுவானோ என்கிற பயத்திலும் ஆத்திரத்திலும் பேசினாள். இங்க பாரு, ஆதியை பத்தி அப்புறம் பேசலாம். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ எங்கடி இருக்க? அது ரம்யா, நான் விஸ்வா சாருடைய கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கேன். அன்னைக்கு மேன்ஷன்ல இருந்து தப்பிச்சு போகும்போது விஸ்வா சார் என்னை பார்த்துட்டாரு. ஆனா எதுவும் சொல்லல. ஆதிக்கு தெரியாம என்னை அங்கிருந்து அனுப்பிச்சு வச்சாரு. கொஞ்ச நேரத்துல கார்ல என்னை ஃபாலோ பண்ணி வந்தாரு. நீ இப்போதைக்கு தனியா போறது சேஃப் கிடையாதுன்னு அவர்தான் என்னை அங்க கூட்டிட்டு வந்தாரு. பாவண்டி விஸ்வா சார் எனக்காக நிறைய பண்றாரு. முத அப்பா இல்லைன்னு நான் சாகுற அளவுக்கு போயிட்டேன். அப்பயும் விஸ்வா சார் தான் என்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. இப்ப நான் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போதும் அவர் தான் என்னை பத்திரமா கூட்டிட்டு வந்து இங்க பாத்துக்கிறாரு. அவர் மட்டும் இல்லைன்னா நான் எங்க போயிருப்பேன், என்ன பண்ணியிருப்பேன், எதுவுமே தெரியல என்று மீரா சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டதும் ரம்யாவுக்கு தன் தலையிலேயே அடித்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. விஸ்வா ஆடிய அந்த நாடகத்தில் மீரா முழுமையாக விழுந்து விட்டதை நினைத்து அவளுக்கு நெஞ்சு வெடிக்கும் போலானது.
ரம்யா பொறுமை இழந்து போனில் கத்தினாள். ஏ முட்டாள், பைத்தியக்காரி, என்னடி பண்ணியிருக்க? உன்னை இங்கிருந்து எங்கேயாச்சும் போயிருந்தானே அனுப்பிச்சு வச்சேன். ஆனா நீ அந்த விஸ்வா கூட. மீரா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? யார் கூப்பிட்டாலும் போயிருவியா நீ? என்று ரம்யா கத்திக் கொண்டிருக்க மீராவிற்கு ஒன்றும் புரியவில்லை. ரம்யா, என்னடி பேசுற? இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில விஸ்வா சார் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனா நீ எப்படி பேசுற? ஐயோ மீரா, உனக்கு எப்படி புரிய வைப்ப? இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி விஸ்வா நல்லவன் கிடையாது. அவ ரொம்ப மோசமானவன்டி. அவன் ஒரு சைக்கோ, ஒரு சதிகாரன். அவனோட உண்மையான முகம் உனக்கு தெரியாது மீரா. அவன் கூட ஏண்டி போன? அவன் உன்னை காப்பாத்திட்டான்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆதிக்கிட்ட இருந்து உன்னை திருடி அவன் உன்னை கடத்திட்டு வந்திருக்காண்டி. என்று ரம்யா ஆக்ரோஷமாக கத்திய வார்த்தைகள் மீராவின் நெஞ்சில் ஒரு இடியைப் போல இறங்கின. ரம்யாவின் அந்த பயங்கரமான பதற்றம் மீராவுக்குள் ஒரு பிரம்மாண்டமான மரண பயத்தை ஏற்படுத்தியது. அவளது கைகள் நடுங்கத் தொடங்கின. அவளது வயிற்றுக்குள் பயத்தில் ஒரு நடுக்கம் பரவியது. மீரா பயத்தில் உதடுகள் நடுங்க, ரம்யா, நீ நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. அவர் ஏன் என்ன கடத்தணும்? எனக்கு பயமா இருக்குடி, நிஜமா பயமா இருக்கு. என்ன நடந்துச்சு என்று மீரா கேட்க ரம்யா சுற்றுமுற்றும் பார்த்தபடி அவசர குரலில், இங்க பாரு மீரா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நேத்து நைட்டு விஸ்வா குடிச்சிட்டு அசோக் சார் கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டேன் என்று கூறியவள் நேற்று நடந்ததை மீராவிடம் விளக்கினாள். இதை கேட்ட மீராவின் கண்கள் பயத்தில் விரிந்தன. ரம்யா மூச்சு வாங்க அவசர அவசரமாக, இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி விஸ்வா நல்லவன் கிடையாது. நேத்து அவன் சொன்னாண்டி, நீ அவனோட மீராவா, அவன் கூட மட்டும்தான் இருக்கணுமா. மீரா, விஸ்வாவை நம்பி அங்க இருக்காத. அவன் உன்னையும் அதையும் வேணும்னே பிரிச்சு வச்சிருக்கான். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குன்னு தோணுது. இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தெரியல. ஆனா விஸ்வாவை நம்பாத. அங்க இருக்கிறது சேஃப் கிடையாது. தயவு செஞ்சு யாருக்கும் தெரியாம அங்கிருந்து போயிரு மீரா. பாவவாதி சார் நீ இல்லாம சாப்பிடாம தூங்காம இங்க டெய்லி செத்துட்டு இருக்காரு. இங்க பாரு, யாரோ வர மாதிரி இருக்கு. நீ அங்க இருக்காத. எப்படியாச்சும் தப்பிச்சிரு மீரா. நான் போனை வைக்கிறேன் என்று அந்த போன் கட்டானது. போன் துண்டிக்கப்பட்ட அந்த வினாடி மீராவின் கைகளில் இருந்த போன் நழுவி தரையில் விழுந்தது. அவளது கை கால்கள் அனைத்தும் மரத்து போய் நடுங்கத் தொடங்கின. நெஞ்சு அடித்துக்கொள்ள மூச்சு விடுவதற்கே அவளுக்கு சிரமமாக இருந்தது. பதற்றத்தின் உச்சத்துக்கே சென்ற மீரா அங்கிருந்து வேகமாக திரும்பிய போது அவள் கைப்பட்டு மேஜை மீது அடுக்கப்பட்டிருந்த விஸ்வாவின் தனிப்பட்ட பிசினஸ் ஃபைல்களும் ஒரு பழைய லெதர் டைரியும் தட்டிவிடப்பட்டு கீழே விழுந்து சிதறின. சிதறி கிடந்த அந்த பொருட்களுக்கு நடுவே தரையை பார்த்த மீரா அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவளது கண்கள் அகல விரிந்தன. அங்கே அந்த டைரியின் இடுக்குகளிலிருந்து சில புகைப்படங்கள் வெளியே சிதறி கிடந்தன. அது வேறு யாருடைய புகைப்படமும் அல்ல, மீராவின் புகைப்படங்கள். மீரா பயந்து நடுங்கும் கைகளோடு தரையில் மண்டியிட்டு அமர்ந்து அந்த புகைப்படங்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தாள். அவளது இதயம் இன்னும் வேகமாக துடித்தது. அதில் அவளது பள்ளி பருவத்து புகைப்படங்கள் இருந்தன. அவள் இரட்டை ஜடை போட்டு பள்ளி சீருடையில் தோழிகளுடன் சிரித்து பேசிக் கொண்டிருப்பது போன்ற புகைப்படங்கள். அடுத்து அவளது கல்லூரி பருவத்து புகைப்படங்கள். அவள் பேருந்துக்காக காத்து நிற்பது, தோழிகளுடன் கஃபேவில் அமர்ந்திருப்பது என எல்லாமே அவளுக்கு தெரியாமல் மிக ரகசியமாக தூரத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள். என்ன இது? என்னோட போட்டோஸ் விஸ்வா சார் கிட்ட?
அப்போ ரொம்ப வருஷமா அவர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரா? அப்ப ரம்யா சொன்னதுல உண்மைதானா? எதுக்காக விஸ்வா சார் என்ன ஃபாலோ பண்ணணும்? என்னோட போட்டோஸ் அவர்கிட்ட என்ன நடக்குதுங்க என்று அவள் மூளை குழம்ப மீராவுக்கு அந்த பிரம்மாண்ட பங்களாவே ஒரு மரணக்கூண்டாக தெரிந்தது. இனி இங்கிருந்தால் தன் குழந்தைக்கும் தனக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை உணர்ந்தவள் கீழே சிதறி கிடந்த புகைப்படங்களை அப்படியே போட்டுவிட்டு அந்த அறையை விட்டு வெறி பிடித்தவள் போல வெளியே ஓடினாள். பங்களாவின் படிக்கட்டுகளில் இறங்கும்போது அவளது கால்கள் தடுமாறின. இருள் சூழ்ந்த அந்த பிரம்மாண்டமான ஹாலில் அவள் காலடி சத்தமும் பயந்த மூச்சு சத்தமும் மட்டுமே கேட்டது. அவளது ஒட்டுமொத்த இலக்கும் அந்த வீட்டின் பிரதான பிரம்மாண்டமான மரக்கதவு மட்டும்தான். எப்படியாவது அதை திறந்து இங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தாள். ஓடிப்போய் தன் முழு பலத்தையும் திரட்டி அந்த கனமான கதவின் தாழ்பாலை பிடித்து இழுத்தாள். பெரிய சத்தத்தோடு அந்த கதவு ஓங்கி திறக்கப்பட்டது. ஆனால் கதவை திறந்த அடுத்த மில்லி செகண்ட் அவளது நெஞ்சு அப்படியே நின்று போனது. அவளது உடலில் ஓடிய ரத்தம் உறைந்து போனது. அங்கே அந்த நிலவொளியில் கைகளில் கார் சாவியை சுழற்றியபடி முகத்தில் ஒரு பயங்கரமான கொடூரமான சைக்கோ புன்னகையோடு விஸ்வா நின்று கொண்டிருந்தான். அவன் மெதுவாக மீராவை நோக்கி 2 அடி முன்னால் எடுத்து வைத்தான். என்ன மீரா, என்னாச்சு? இந்த நடுராத்திரியில, அதுவும் இந்த அவுட்டர் சிட்டில இருந்து எங்கேயோ தனியா கிளம்பிட்ட போல என்று அவன் கேட்க மீராவுக்கு பயத்தில் கையும் காலும் நடுங்கினாலும் தனக்கு உண்மை தெரிந்து விட்டது என்பதை விஸ்வாவிடம் காட்டிக்கொண்டால் இந்த இருண்ட பங்களாவில் தன் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் என்பதை அவளது உள்ளுணர்வு எச்சரித்தது. அவள் தன் நடுக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டு எச்சிலை விழுங்கி சமாளிக்க முற்பட்டாள். இல்ல சார், நான் எங்கே போல. அது அது வந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அதான் என்னன்னு பார்க்கலான்னு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை என்று அவள் கூற விஸ்வா அவள் முகத்தையே உற்று பார்த்து மெதுவாக தலையசைத்து, என்ன சத்தமா? இங்க பாரு மீரா, இந்த மாதிரி நைட் டைம்ல கண்ட கண்ட சத்தம்லாம் கேட்கும். அதுக்குன்னு இப்படி தனியா வெளியே வருவியா? அது உனக்கு சேஃப் கிடையாது. வா, உள்ள போலாம் என்று விஸ்வா அவள் கையை பிடிக்காமல் ஆனால் அவளுக்கு பின்னால் ஒரு நிழல் போல நடந்து மீண்டும் அவளை அந்த டைனிங் ஹாலுக்கு கூட்டிச் சென்றான். அவனது ஒவ்வொரு காலடியும் மீராவின் நெஞ்சில் மரண பயத்தை ஏற்றியது. அவளது நெற்றியிலும் கழுத்திலும் பயத்தினால் வியர்வை துளிகள் அரும்பி வீர்க்கத் தொடங்கியது. டைனிங் ஹாலுக்குள் நுழைந்ததும் விஸ்வா அங்கிருந்த ஒரு நாற்காலியை கராரென சத்தமிட்டு இழுத்து போட்டு மீராவை அதில் அமர சொன்னான். ஏன் நிக்கிற மீரா, முதல்ல உட்காரு என்று அவன் கூற மீரா வேறு வழியின்றி நடுங்கும் உடலோடு அந்த நாற்காலியில் அமர்ந்தாள். விஸ்வா அவளுக்கு மிக அருகில் இன்னொரு நாற்காலியை இழுத்து போட்டு அவள் முகத்திற்கு நேராக அமர்ந்தான். அவனது கூர்மையான பார்வை மீராவின் முகத்தையே துளைத்தது. என்னாச்சு மீரா, ஏசி ஓடுது, ஆனா ஃபேஸ் ஃபுல்லா இப்படிவே இருக்குது. என்ன, ஏதாச்சும் பார்த்து பயந்துட்டியா என்ன? இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் என்று அவள் கூற விஸ்வா மெதுவாக தன் பார்வையை மேஜை மீது இருந்த லேண்ட்லைன் ஃபோன் மீது திருப்பினான். விஸ்வா அதை பார்த்ததும் அவன் இதழ்களில் ஒரு சிரிப்பு பிறந்தது. அவன் மெதுவாக தன் கையை நீட்டி அந்த லேண்ட்லைன் ஃபோனின் ரிசீவரை தொட்டான். அந்த நொடி மீராவின் இதயம் அப்படியே நின்றுவிடும் போல இருந்தது. விஸ்வா அந்த ஃபோனை பார்த்து சிரித்து கொண்டே, அப்புறம் இந்த நைட் டைம்ல லேண்ட்லைனுக்கு ஃபோன்லாம் வந்திருக்கும் போலயே, யார் ஃபோன் பண்ணது? ஏதாச்சும் அன்னோன் நம்பரா, இல்லை உனக்கு தெரிஞ்சவங்களா? இல்லை சார், எனக்கு யார் ஃபோன் பண்ண போகிறது? ஃபோன்லாம் எதுவும் வரல
என்று அவள் கூற, விஸ்வா அவள் பதற்றத்தை ரசித்தபடியே தன் பாக்கெட்டிலிருந்து ஒரு சிறிய மாத்திரை அட்டையை எடுத்தான். அதிலிருந்து ஒரு மாத்திரையை கையில் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணீரோடு மீராவின் முன்னால் வைத்தான். சரி, அதை விடு. டைம் ஆச்சு பாரு. இந்தா, இந்த டேப்லெட்டை முதல்ல போடு. இது வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ரொம்ப முக்கியம் என்று அவன் கொடுக்க, பயத்தில் மீரா நடுங்கும் கைகளால் அந்த மாத்திரையை வாங்கி வாயில் போட்டு தண்ணீரை குடித்தாள். அவள் மாத்திரையை விழுங்கிய அடுத்த நொடி விஸ்வா திடீரென்று சத்தமாக சிரிக்கத் தொடங்கினான். விஸ்வா கைத்தட்டி சிரித்து கொண்டே, என்ன மீரா இது? நான் கொடுத்த உடனே யோசிக்காம டக்குன்னு வாயில போட்ட. என் மேலே அவ்வளோ நம்பிக்கை? நான் என்ன கொடுத்தாலும் அப்படி கண்ணை மூடிட்டு சாப்பிட்ருவியா என்று விஸ்வா நக்கலாக கேட்டதும் மீராவின் ஒட்டுமொத்த உலகமே சுழன்றது போல இருந்தது. அவளது நெஞ்சுக்குள் ஒரு பயங்கரமான சந்தேகம் உதித்தது. என்ன இது? ஒருவேளை இது என் குழந்தை அழிக்க விஸ்வா கொடுத்த அபார்ஷன் டேப்லெட்டா? என் பிள்ளைய கொலை பார்க்குறானா என்று தன் வயிற்றை பிடித்து கொண்டு சந்தேகமாக விஸ்வாவை பார்த்தான். அவளுக்கு உயிர் போவது போல இருந்தது. விஸ்வா அவளது தவிப்பை பார்த்து மீண்டும் சிரித்தபடி, ஏய், இப்போ ஏன் இப்படி பயப்படுற? ரிலாக்ஸ் மீரா. இது உன்னோட விட்டமின் டேப்லெட் தான். அதுக்கே இப்படி பயப்படுற? இங்க பாரு, நான் சும்மா ஃபன் பண்ணேன். ரிலாக்ஸ் என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு விசித்திரமான சிரிப்புடன் எழுந்து செல்ல, மீரா அந்த நாற்காலியிலேயே உறைந்து போய் அமர்ந்திருந்தாள். அவனது காலடிகள் மீராவை சுற்றி மெதுவாக வலம் வரத் தொடங்கின. டைனிங் ஹாலின் சுவர்களில் அவன் பிரம்மாண்டமான நிழல் ஒரு அசுரனைப் போல விழுந்து ஆடியது. மீரா அப்படியே நாற்காலியோடு ஒட்டிப்போய் தன் 2 கைகளாலும் வயிற்றை இறுக்கமாக பற்றி கொண்டு மூச்சை கூட பலமாக விட பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். அந்த டைனிங் டேபிளில் இருந்த பல கூடையில் இருந்து ஒரு பளபளப்பான ஆப்பிளை விஸ்வா கையில் எடுத்தான். அவனது கண்கள் மீராவின் முகத்தை விட்டு நகரவில்லை. விஸ்வா மெதுவாக தன் இடுப்பில் கை வைத்தான். அங்கே சுருகப்பட்டிருந்த அந்த மாஃபியா ரகசிய கத்தியை வெளியே எடுத்தான். கிளிக் என்ற சத்தத்தோடு கத்தியின் கூர்மையான நீல நிற எக்குமுனை வெளிப்பட்டு நள்ளிரவு வெளிச்சத்தில் பளபளவென மின்னியது. அதை கண்டதும் மீராவின் இதயம் ஒரே நொடியில் தொண்டைக்குள் வந்து நின்றது. அவள் இதயம் வேகமாக துடித்தது. விஸ்வா அந்த நாற்காலியில் மீண்டும் மீராவிற்கு மிக அருகில் வந்து அமர்ந்தான். அவன் அந்த ஆப்பிளை இடது கையில் பிடித்துக்கொண்டு வலது கை கத்தியால் அதன் தோலை மெதுவாக மிக நிதானமாக சீவத் தொடங்கினான். அவன் தோலை சீவிக்கொண்டே, உனக்கு ஒன்று தெரியுமா மீரா? இந்த உலகத்துல கத்தி வச்சிருக்கிற எல்லாரும் கொலைகாரங்க கிடையாது. சில பேர் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ரொம்ப பத்திரமா நுணுக்கமா செதுக்கிறதுக்காக கூட கத்தி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்பிள் மாதிரி என்று கூறிய விஸ்வா திடீரென்று ஆப்பிள் சீவுவதை நிறுத்தினான். அவனது கண்கள் மீராவை பார்த்தன. ஆமா, ஆதி கூட இதே மாதிரி கத்தியை வச்சு உன்னை மிரட்டியிருப்பானே. என்ன மிரட்டினானா? ஆமா. என்ன மீரா நீ? ஆதி உன்னை கத்தியால மிரட்டியிருக்கான், அவங்கிட்ட போகணும்னு சொல்ற. ஆனா என்ன பாரு, இந்த கத்தியால உனக்கு ஆப்பிள் கட் பண்ணிட்டு இருக்க. என்ன பார்த்து பயப்படுற என்று கூறிய விஸ்வா அந்த கத்தியால் ஆப்பிளை 4 துண்டாக பிளந்தான். ஒரு துண்டை எடுத்து அந்த கத்தியின் முனையிலேயே குத்தி அப்படியே மீராவின் வாய் அருகே கொண்டு வந்தான். என்ன அப்படி பார்க்குற? உனக்காக தான். சாப்பிடு. இந்த விஸ்வா என்ன கொடுத்தாலும் வேணான்னு சொல்லக்கூடாது என்று அவன் கூற, மீராவுக்கு அந்த ஆப்பிள் துண்டை பார்க்கும்போது அது ஒரு மரண விஷத்தை போல தெரிந்தது. ஆனால் அதை சாப்பிட மறுத்தால் அந்த கத்தி தன் வயிற்றுக்குள் இறங்கிவிடும் என்கிற பயம் அவளை ஆட்கொண்டது. அவள் பாய்ந்து கொண்டே தன் உதடுகளை மெதுவாக நீட்டி
அந்த கத்தியின் முனையில் இருந்த ஆப்பிள் துண்டை நடுக்கத்தோடு கவ்வி வாங்கினாள். அவளது கண்ணீர் அந்த ஆப்பிள் துண்டின் மீது விழுந்தது. அவள் அதை மெல்லத் தொடங்கியதும் விஸ்வா தன் கத்தியை மின்னல் வேகத்தில் சுழற்றி மீண்டும் தன் இடுப்பில் சொருகிக் கொண்டான். அவனது முகத்தில் இருந்த அந்த வெறித்தனம் மறைந்து மீண்டும் ஒரு அமைதியான புன்னகை வந்தது. பரவாயில்லையே, குட் கேர்ள், சமத்து பொண்ணு. இதே மாதிரி இந்த விஸ்வா பேச்ச எப்பவும் கேட்கணும். நான் நாளைக்கு வந்து உன்னை பார்க்குறேன். நீ நிம்மதியா இரு. அப்புறம் அந்த ரம்யா உனக்கு கால் பண்ணி சொன்ன விஷயத்தெல்லாம் மறந்துரு. அந்த ரம்யா ஒரு சரியான பைத்தியம். ஒவ்வொரு டைமும் உன்னை தப்பிக்க வைக்கிறேன்னு சொல்லி மறுபடியும் உன்னை பிரச்சனையில் தான் மாட்டி விட்டுட்டு இருக்கா. அவள் பேச்செல்லாம் நீ எடுத்துக்காத. நீ நிம்மதியாக படுத்துங்க. நான் காலைல வந்து உன்னை பார்க்குறேன் என்று கூறிவிட்டு விஸ்வா அங்கிருந்து நகர மீராவின் குரல் கேட்டது. இங்க பாருங்க, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. எனக்கு எதுவும் வேணாம். நான் ஆதியை பார்க்கணும். ப்ளீஸ் என் ஆதிக்கிட்ட கூட்டிட்டு போங்க என்று அவள் கேட்க விஸ்வா நிதானமாக, இங்க பாரு மீரா, என்னாச்சு உனக்கு? இப்போ என்ன, ஆதிக்கிட்ட உனக்கு கூட்டிட்டு போகணும் அவ்வளோதானே? கண்டிப்பாக கூட்டிட்டு போகிறேன். இங்க பாரு, உன் தலையில கை வச்சு சத்தியம் பண்ணுறேன். கூடி சீக்கிரம் ஆதிக்கிட்ட உன்னை கூட்டிட்டு போவேன் என்று கூறியபடி விஸ்வா அவள் தலையை தொட வந்த அடுத்த கணம் மீரா அருவருப்போடும் ஆத்திரத்தோடும் அவனது கையை பலமாக தட்டிவிட்டாள். அவளது கண்களில் விஸ்வா மீதான ஒட்டுமொத்த மரியாதையும் அழிந்து வெறுப்பு மட்டுமே எஞ்சியிருந்தது. என்ன சத்தியம் பண்றீங்களா? நீங்களா? நீங்க பொய் சொல்றீங்க. எனக்கு தெரியும். நீ நல்லவன் கிடையாது. நீ என்னை காப்பாத்து இங்க கூட்டிட்டு வரல. என்னையும் அதையும் பிரிக்கணும் தான் என்னை இங்க அடைச்சு வச்சிருக்க என்று அவள் கேட்க விஸ்வா திடீரென வெறி பிடித்தவனைப் போல கத்த ஆரம்பித்தான். ஆமாண்டி, ஆமா, உன்னை இங்க அடைச்சு வச்சிருக்கேன். இப்ப என்ன என்று அவன் கூறியதும் மீராவுக்கு அழுகையும் தாண்டி ஆதிக்காக பெரும் வேதனை பிறந்தது. மீரா விஸ்வாவை பார்த்து, ஏன் ஏன் இப்படி பண்ணீங்க? ஆதி உங்களை எவ்வளோ நம்பினாரு. அவர் கூடவே இருந்து அவருக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்றீங்க. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஆதி பாவம், யாருமே அவருக்கு உண்மையா இருக்கல. எல்லாரையும் விட உங்களை தானே அதிகமா நம்பினாரு. ஆனா நீங்களே. எனக்கு எல்லாம் தெரியும். நான் பார்த்தேன். உங்க ரூம்ல என்னோட போட்டோஸ்லாம் நான் பார்த்தேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்து என்னை ஃபாலோ பண்ணி எனக்கே தெரியாம போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்க? இப்ப கூட ஆதி என்னை பிரிக்கணும் தான் இந்த வேஷத்தோட நீ சுத்திட்டு இருக்க. எனக்கு எல்லாம் தெரியும் என்று மீரா விஸ்வாவின் சட்டையை பிடித்து கதறினாள். அவள் கேள்விகளுக்கு முன்னால் விஸ்வா மௌனமாக தன் பற்களை கடித்தபடி நின்றான். இங்க பாரு, இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. நான் ஆதிக்கிட்ட போறேன். நீ என்ன கொன்னாலும் பரவாயில்ல, நான் இங்க இருக்க மாட்டேன் என்று அவள் வாசலை நோக்கி பாய விஸ்வா ஒரே பாய்ச்சலாக வந்து அவள் கையை இறுக்கமாக பற்றி பிடித்தான். அவனது விரல்கள் அவள் பிஞ்சு கைகளை நசுக்கின. விஸ்வா அவளை ஆக்ரோஷமாக இழுத்து, இங்க பாரு மீரா, இங்கிருந்து போகாத. நீ இங்கிருந்து போகக்கூடாது. என் கையை விட. நான் ஏன் போகக்கூடாது? நான் ஏன் உன் கூட இருக்கணும்? நான் போறேன். யாதிக்கிட்ட போறேன். என்ன, இங்கிருந்து போனா என்ன கொன்றுவியா? பரவாயில்ல, என்னால இங்க இருக்க முடியாது. மீரா, புரிஞ்சுக்கோ. இங்கிருந்து நீ போகக்கூடாது. உன்னை போக விட மாட்டேன். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் மீரா. நான் சொல்றத கேளு. என்ன நல்லதுக்கா? ஹே, யார் நீ? எனக்கு நல்லது பண்ண நீ யாரு?
என்று அவள் கேட்ட அடுத்த நொடியில் விஸ்வா அவள் 2 தோள்களையும் பிடித்து சுவரோடு சுவராக ஓங்கி முட்டி தன் நெஞ்சு வெடிக்க கண்கள் கலங்க ஒட்டுமொத்த வெறியும் அவன் குரலில் நரம்புகள் புடைக்க வெடிக்க கத்தினான். என்ன கேட்ட? உனக்கு நல்லது பண்ண நான் யாருன்னு கேட்டியா? ஏய், நான் உன் அண்ணன்டி, நான் உன் அண்ணன் என்று விஸ்வாவின் தொண்டையிலிருந்து வந்த அந்த ஒரே ஒரு அலறல் வார்த்தை அந்த பிரம்மாண்டமான பங்களாவின் சுவர்களில் மோதி எதிரொலித்தது. அந்த நொடி மீராவின் ஒட்டுமொத்த உலகமும் அவளது மூச்சும் அவள் இதய துடிப்பும் அப்படியே ஸ்தம்பித்தது. அவளது கைகள் விஸ்வாவை தள்ளுவதை நிறுத்தின. அவளது கண்கள் அப்படியே அகல விரிந்து ஒரு மரண அமைதிக்கு உள்ளானது. தன் கண் முன்னால் அழுது கொண்டு வெறியோடு நிற்கும் விஸ்வாவை அவளால் நம்ப முடியாமல், மறுக்கவும் முடியாமல் அப்படியே சிலையாக உறைந்து நின்றாள். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க.